ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும், ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாஃபா தான் வேலை பார்க்குறாங்க. ஹீரோ தான் வந்து கம்பெனி பாஸா இருக்காரு. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு வேலைய வந்து தப்பா செய்யவும், ஹீரோ வந்து கோவப்படுறாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் சார் அவங்கள வந்து சத்தம் போடுறீங்க? அந்த பொண்ணு இப்போ தானே புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு வேலையெல்லாம் கத்துக் குடுக்குறேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம்னு" சொல்லவும், ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு சில வேலைகள்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, அதாவது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்க்கு வராங்க. அங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க ஒரு பையன் இருக்காரு. அவர பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு நல்லா அழகா இருக்கானே அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு தோணுது. உடனே என்ன பண்றாங்கன்னா, இவரு போய் கேட்கும்போதே அந்த பையன் வந்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேவரட்டா எது சாப்பிடுவாங்களோ, அது பேர சொல்லவும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கவும், நீங்க எப்போ வந்தாலும் அதுதானே சாப்பிடுவீங்க அப்படின்ற மாரி, இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குற மாதிரிலாம் அந்த பையன் பண்றான். பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பையனுக்கு வந்து காஃபி போட்டுட்டு இருக்காரா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையில கொஞ்சம் காஃபி சூடா கொட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பதட்டப்படுவாங்க. என்னால தானே இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சாரி கேட்பாங்களா இவங்க, உங்க சாரிய நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு, என் கூட நைட்டுக்கு டேட்க்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டே குனிஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. இவர் இப்படி கேட்ட உடனே டக்குன்னு அவங்க கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்படி இவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரா. உடனே அவருக்கும் பெரிய ஷாக் ஆயிடும். அவர் பார்த்துட்டு நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துருவாங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹீரோயினுக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த காஃபி ஷாப்க்கு மட்டுமே அவங்க காஃபி சாப்பிட வந்துட்டே இருப்பாங்க. இப்போ இவர் வாய் திறந்து கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. தம்னா இப்போ 2 பேருமே நைட்டுக்கு வந்து டேட் பண்றாங்க. அப்பத்துலேருந்தே அவங்க 2 பேரும் வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிச்சு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப இவர் தான் அந்த படத்தோட ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதில தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதாவது இவரும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப இந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில வந்து அவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆனா காஃபி ஷாப்ல உள்ள பையன வந்து லவ் பண்றாங்களா? அப்படின்ற மாரி யோசிச்சோம் அப்படின்னா, இவர் அழகா இருக்காரு அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு இவரையும் புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த கம்பெனியோட பாஸ் இருக்கார்ல, அவரையும் இவங்க வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே டைம்லயே இவரையும் லவ் பண்றாங்க, அவரையும் லவ் பண்றாங்க. 2 பேரையுமே லவ் பண்றது, டேட் பண்றது இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அத அவங்க தெரிஞ்சே பண்றாங்க. அதாவது என்ன சொல்றது? ஏன்னா அவங்க மைண்ட வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாம அந்த மாதிரி இருப்பாங்க. கூட ஹீரோயின் என்ன பண்றாங்க, இது வந்து 2 பேருக்குமே தெரியாது. அந்த 2 பசங்களுக்குமே தெரியாது. இவங்க 2 பேரையுமே மாறி மாறி டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது விஷயம். இவங்க கேஷுவலா அதெல்லாம் ஒரு ஜாலியாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேற இருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸா இருக்கிறதுனால, அவர்கிட்ட போயிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் 2 பேர டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற மாரி இந்த விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. சொல்லும்போது இப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன கேட்பாருன்னா, அதாவது பாய் ஃப்ரெண்ட் அவர் என்ன கேட்பாருன்னா, "இது என்ன புதுசா? சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தானே பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு வேலையே இல்ல." அப்படின்ற மாரி தான் அவரும் அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாருன்னா, "சரி பண்றதா பண்ற. யாராவது ஒருத்தராவது பண்ண வேண்டியது தானே. இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு இதாவே இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன என்னை இப்படிலாம் நினைச்சுட்ட? நான் எவ்வளோ சீரியஸா அவங்க 2 பேரையும் லவ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. "நீ பண்றதெல்லாம் சரிதான். அது யாராவது ஒருத்தர பண்ண வேண்டியது தானே. எதுக்கு 2 பேரும் எப்படி சீரியஸா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சரி, சரி விடு." அப்படின்ற மாரி அவர அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பேச வரைக்கும் பேசிட்டு அப்படியே விட்டுர்றாங்க. இப்ப மறுநாள் ஆகுது. ஆஃபீஸ்க்கு ஹீரோயின் கிளம்பி வராங்க. அந்த ஆஃபீஸ்லலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்க போது. அந்த மீட்டிங்க்கு தேவையான விஷயங்கள வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு மறந்தர்றாங்க. அத கொண்டு வரதுக்கு மறந்தர்றாங்க. அதனால வந்து அந்த மீட்டிங்ல இருக்கும்போது சில பேர் வந்து சிலதா பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருது. உடனே டக்குன்னு அவர் வந்து கோவப்படும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரையும் அனுப்பி விட்டுர்றாங்க. அனுப்பி விட்டோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ போய் ஹக் பண்ணிட்டு என்ன சொல்வாங்கன்னா, "எதுக்காக இப்படிலாம் கோவப்படுறீங்க? இப்படிலாம் கோவப்பட்டா ஹெல்த் என்ன ஆகுறது?" அப்படின்ற மாரிலாம் ரொம்பவே ரொம்ப கேரிங்கா பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "சரி, சரி நான் கோவப்படல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும் அவரும் கூல் டவுன் ஆயிடுவாரு. 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிட்டு நின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு யாரோ ஒருத்தர் வேலை பார்க்குறவங்க வராங்களா, வரும்போது டக்குன்னு ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அவங்க அப்படியே தெரியாத மாரி நின்னுக்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே சரி ஒரு ஆள் வரதுனால தான் அப்படியே நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்றாரு, "உன்ன நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன்னு" சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வராங்க. அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டு, விளையாடிக்கிட்டு, அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே ஹீரோவும், ஹீரோயினும் வந்துர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, வர்ற வழியிலேயே வந்துட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார்கிட்டருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த காஃபி ஷாப்ல இருப்பார்ல, அவரோட பாய் ஃப்ரெண்ட். அதாவது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாய் ஃப்ரெண்ட்னே சொல்றேன். அவர் வந்து கால் பண்ணவும், இப்ப ஹீரோயினுக்கு வந்து இப்ப இவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, இப்ப இந்த கால் அட்டெண்ட் பண்றதா வேண்டாமா அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கும். ஏன்னா இப்ப ஹீரோ வந்து பார்த்துறாரு, என்ன ஃபோன் வந்துட்டே இருக்கு. என்ன ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது ஒரு நார்மலா அன்னோன் நம்பர்லேருந்து வரும்ல, என்ன ஆயிடுன்னு அது மாரி ஈஸி பண்றதுக்கு அது மாரி ஏதோ ஒண்ணு போல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சர்றாங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு அந்த காஃபி ஷாப் அந்த பையன் இருக்கார்ல, அவர் வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. இவங்கள பார்த்தோனே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. "நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? எவ்ளோ கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேங்கிற." அப்படி இப்படின்னு அவரு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தான். ஆனா நான் உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன், நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு நீ கால் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கால் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லியிருக்கேனா
இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஆஃபீஸ்ல இருக்கும்போது மெசேஜ் கூட பண்ணக்கூடாதா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்ல வேலை பிஸியா இருக்கும். ஆஃபீஸ்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. சரி ஓகே இனிமே பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. இவரு ஒத்துக்கிட்டாரா? நீ இதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்றேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ இந்த மாரி ஆஃபீஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா நீ காலே பண்ணாத. இன்னைக்கு நீ கால் பண்ணது கூட என் பாஸ் என்ன எப்படி திட்டினாரு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லவும், எது அவன் ஒண்ணு திட்டினானா? அப்படி இப்படின்னு சொல்லி இவரு கோவப்படவும், நீ எதுக்கு இப்ப கோவப்படுற அனாவசியமா? வேலைன்னா அப்படிதானே இருக்கும். யாருக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணா பிடிக்கும் வேலை நேரத்தில அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி சரி ஓகே இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்பதான் அப்பாடா இனிமே ஆஃபீஸ்ல இருக்கும்போது இவன் கால் பண்ணாட்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இப்ப இந்த பையன் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்வார்னா, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வச்சுட்டு ஏதோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த மாரி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் கேட்டு கேட்டு பார்ப்பாங்க. அது என்ன சர்ப்ரைஸ் சொல்லு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுவாருன்னா, இல்ல அது நாளைக்கு நான் உனக்கு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மறுநாளும் ஆயிடுது. இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போம்போது பார்த்தீங்கன்னா, இவன் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானே என்னவா இருக்கும்? ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பலதும் நினைச்சுக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி ஷாப்ல வேலை செய்ற அந்த பையன் இருக்கார்ல, இந்த பையன் வந்துட்டு இப்ப என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் வேலை பார்க்குறாங்கல்ல, அதே ஆஃபீஸுக்கு வந்து புது டிசைனரா வந்து சேர்ந்திருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு கண்ணு மூலியெல்லாம் வெளிய வந்துரும். உடனே அவர் எல்லாரும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்களா, இவரு வந்துட்டு என்ன யாருன்னே தெரியாத மாதிரி நான் தான் புது டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அறிமுகமாகிப்பாரு. ஏன்னா இந்த பையன் வேற அழகா இருப்பாரா, உடனே மத்த பொண்ணுங்களும் வரியா காஃபி ஷாப் போலாம், அங்க போலாம், இங்க போலான்னு கேட்கவும், அதெல்லாம் அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர வேக வேகமா கூப்பிட்டு வந்து தனியா பேசுவாங்க. இது என்ன புதுசா இருக்கு? எதுக்கு இங்க வந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்கு இங்க வந்தனா? நீ தானே வந்து ஆஃபீஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலையெல்லாம் பார்க்க எவ்வளோ சிரமப்படுறேன் அப்படி இப்படின்னு நீ சொன்ன. அதனால தான் உன்ன விட்டுட்டு அங்க எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல. இப்ப நானும் இதே ஆஃபீஸ்ல வேலை பார்த்தேன்னா, உனக்கு நான் நெறைய ஹெல்ப் பண்ணுவேன். உன் கூட உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எது சப்போர்ட்டா? இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போது அப்படின்ற மாரி இவங்க நெனச்சுப்பாங்க. இந்த மாரி அவர் சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உனக்கு சொன்னா புரியாது. இங்க உள்ள வேலையெல்லாம் அவ்ளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு ஹீரோ அவர் இருக்கார்ல, அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீ ஒண்ணுமே கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் லேசாக்கிடுறேன். அப்படின்ற மாரி பேசுறாரு. நம்ம ஒண்ணு பேசினா இவன் ஒண்ணு பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம்னா என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவரு இங்க தான் வேலை பார்க்க போறாருன்றது மட்டும் உறுதியா தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அதாவது ஃப்ரெண்டு. அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாங்களா, அந்த மாரி அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வேலை பார்க்குற பாஸ் இருக்கார்ல, அதே ஆஃபீஸ்ல வந்துட்டு நான் லவ் பண்றேன்ல செகண்ட் 2 பேரும் 2 பேரும் இப்போ ஒரே ஆஃபீஸ்ல இருக்காங்க. எப்படி பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாரி யோசிக்கவும், 2 பேரும் ஒரே நேரத்துல டேட் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் மாட்டிட்டு முழிக்கணும். நல்லா மாட்டிட்டு முழி அப்படின்ற மாரி அவரும் கடுப்பேத்தி விட்டுறாரு. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி பேசாம அவங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாரி இவர் ஃப்ரெண்டு சொல்லவும், அப்படியே பண்ணாலும் இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அப்படியேனாலும் நான் அங்க தானே வேலை பார்ப்பேன். அடிக்கடி அவங்கள பார்த்து பேசுற மாரி தான் இருக்கும். அது சரிப்பட்டு வராதே. அப்ப நான் பிரேக்கப் பண்றது இப்போதைக்கு யூஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல தான் மெயின்டெயின் பண்ணிட்டே போகணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், ஏதோ பண்ணு இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை அப்படின்ற மாரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இப்ப இந்த ஆஃபீஸ்க்குலாம் வந்துட்டு ஒருத்தர் புதுசா வந்தாங்கன்னா, அவங்கள வெல்கம் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான் இப்ப இவருக்காக ஒரு பார்ட்டி நடக்குது. அதுல கம்பெனியோட பாஸ் வந்திருக்காரு. எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஹீரோயின் நடுவுல உட்காந்துருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட்ல வந்துட்டு இவர் உட்காந்துருக்காரு. காஃபி ஷாப் பையன் உட்காந்துருக்காரு. ரைட் சைடுல வந்து ஆஃபீஸ் அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் நடுவுல உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நீ ஃப்ரெஷரா இருந்தா கூட எவ்வளோ அழகா டிசைன்லாம் பண்ற, ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர பாராட்டவும், இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? 2 பேரும் இந்த மாரி மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா, நம்ம விஷயம்லாம் வெளிய வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ அந்த பக்கம் இருக்கார்ல, அதாவது 2 பேருமே ஹீரோ தானே. ஒருத்தர் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் உட்கார்ந்துருக்கவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயினோட கைய பேசிட்டே இருக்கும்போது, அவர் வந்து ஹீரோயினோட அவங்களோட கைய வந்து ரைட் ஹேண்ட பிடிச்சுக்கிறாரு. இவர் லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சுக்கிறாரு. ஹீரோயின் 2 பக்கம் திரும்பி பார்க்க 2 பேரும் 2 கையும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஒரு கை அவங்களுக்கு மேல இருக்கு. இன்னொரு கைய வந்து ஹீரோயின பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஐய்யயோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கைய நீட்டிறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து கை இன்னும் வெளிய வரவே இல்ல. ஏன்னா 2 கையும் லாக்கா இருக்கு. முழிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. டக்குன்னு கைய உதறி விட்டு எந்திரிச்சு நின்னுடுப்பாங்க. நின்னுட்டு என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன சின்ன பசங்களா? இன்னும் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்த பார்ட்டிய அட்டெண்ட் பண்ணுங்க. பார்ட்டிய கொண்டாடுங்க அப்படின்ற மாரி எந்திரிச்சு நின்னுட்டு அந்த இதையே வந்து மாத்தி விட்டுருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட வேற போய் சொல்றாங்களா, இந்த காமிக் புக்லாம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அதுல வர ட்விஸ்ட்ட விட நீ பண்றது, நீ சொல்றதெல்லாம் பயங்கர ட்விஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. நீ ஏன்டா நான் எப்படிலாம் மல்லு கட்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியுன்ற மாரிலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த பாய் இருக்கார்ல, அவர் வந்துட்டு புதுசா சேர்ந்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்லாம்
பண்ணிட்டு ஹீரோயின பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஹீரோ அதாவது மேனேஜருக்கு அவரு பார்த்துறாரு. பார்த்துட்டு இவன் புதுசா சேர்ந்திருக்கான். ஹீரோயின பேர் சொல்லிலாம் கூப்பிடுறானே, அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள என்ன? அப்படின்ற மாரி இப்ப அவரு யோசிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு மேனேஜரா இருக்கிறதுனால, ஹீரோயின வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரா தான் போட்டு வச்சிருப்பாரு. அசிஸ்டன்ட் மேனேஜர யாரும் அப்படி பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்கல்ல. இந்த மாரி கூப்பிட்ட உடனே ஹீரோ பார்த்தத அவரும் பார்த்துருவாரு. உடனே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அப்படின்ற மாரி சமாளிச்சிருப்பாரு. அந்த பையன் இத ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பாரா, இவங்களுக்கு அது பிடிக்காது. அவருக்கு ஹீரோக்கு பிடிக்காதோனே இவரும் மாத்திட்டு மேடம் அந்த மாரிலாம் கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. இத ஹீரோயின் கவனிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அதனால அவங்க 2 பேருக்குள்ள அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் சேர்ந்துட்டாங்க, பேசிட்டாங்க, க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மள பத்தின விஷயங்கள் வெளிய வந்துரும். ஸோ இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னா, ஒருத்தன பத்தி ஒருத்தங்கிட்ட பிடிக்காத மாரியே நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சிரணும் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாஸ் இருக்கார்ல, அவர்ட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வந்துட்டு அந்த ஃப்ரெஷரா சேர்ந்திருக்கான்ல, அவன்கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு இடம் குடுக்காத. என்னதான் இருந்தாலும் அவன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான்ல, இன்னைக்கே பாத்தீல மீட்டிங் நடக்கும்போது என் பேர சொல்லி கூப்பிடுறது அப்படி இப்படின்னு இருக்கான். அதனால நீ வந்துட்டு எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். நீ அவன ரொம்ப புகழ்ந்து பேசுற. அவன் என்கிட்டயே இந்த மாரிலாம் இது பண்றான். ஸோ நீ அவன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க பாரு." அப்படி இப்படின்னு சொல்லவும், "நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நானும் அதெல்லாம் கவனிச்சேன்." அப்படின்ற மாரி இவரு சொல்லிடுவாரு. இதோட போய் அந்த காஃபி ஷாப் பையன்கிட்ட போய் என்ன சொல்லிடுவாங்கன்னா, "என்னதான் இருந்தாலும் அவரோட பாஸ்ல. அதனால உன்ன வந்துட்டு எப்பவுமே அவர் இதா நினைக்க மாட்டாரு. அது இல்லாம அவர்லாம் ரொம்ப பெரிய ஆளு. நீலாம் ரொம்ப இப்ப தான் புதுசா வந்து சேர்ந்திருக்க. அவர் கண்ணுக்கு நீலாம் சின்ன பையனா தான் தெரிவ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "எது நான் சின்ன பையனா? அவன் அப்படியா சொன்னான் என்ன?" அப்படின்ற மாரிலாம் கேட்கவும், "ஆமா என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றனால தான் நான் ட்ரீட் பண்றேன்ற மாரி பேசவும், இவருக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. இப்ப 2 பேர் மனசுலயும் வந்து மூட்டி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி சொல்லியாச்சு. 2 பேர் மனசுல இப்ப கோவத்த ஏற்படுத்தியாச்சு. அப்பாடா கொஞ்ச நாளைக்கு நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாரி மனசால நெனச்சுக்கிறாங்க. அதோட மறுநாள் ஆஃபீஸ்க்கு வராங்க. இருமிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இரும்புறத பார்த்தவொன்னே அந்த காஃபி ஷாப் பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோயின பேர சொல்லி கூப்பிடுறாரு. "உனக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லன்னா நீ லீவ் எடுத்துக்க வேண்டியது தானே. எதுக்காக நீ கஷ்டப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இத கேட்ட உடனே மத்த ஸ்டாஃப்பும் வந்துட்டு கேட்குறாங்க, "என்னாச்சு மேடம் உங்களுக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறத ஹீரோ வந்து கவனிச்சர்றாரு. உடனே இவர் வந்துட்டு இந்த காஃபி ஷாப்ல வேலை பார்க்குற பையன் வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லன்னா நீ லீவ் எடுத்துக்க வேண்டியது தானே." அப்படின்லாம் கேட்குறாரு. உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துர்றாரு. அந்த பாஸ் வந்துர்றாரு. "அவள லீவ் எடுத்துக்க சொல்றதுக்கு நீ யாரு? நீ பாஸா? நான் பாஸா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. "சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. அப்புறம் அவர் சொன்னதே இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு உடம்பு சரியில்லன்னா நீ லீவ் எடுத்துக்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. அவர் வந்துட்டு இந்த மாரி சொல்லவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டுட்டு இப்ப போறாங்க. ஏன்னா அவங்களால உண்மையிலேயே உடம்பு முடியல. கிளம்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்றாங்க. இந்த மாரி "எனக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் சிக்கன் சூப் வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்கு போய் உடம்பு சரியில்லாம போகுமா? உடம்பு சரியில்லாதவங்க என்ன சிக்கன் சூப்பா குடிச்சிட்டு இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. "அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவங்க அப்படியே இரும்பி காட்டுவாங்க. இரும்புனோனே, "உனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா?" நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கேட்டுட்டு டக்குனு கால கட் பண்ணிடுவாரு. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி ஷாப்ல அந்த பையன் இருக்கார்ல, அவர் வந்து முன்னாடி நிப்பாரு. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல உனக்கு உடம்பு சரியில்லல்ல, என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. அதனால தான் நான் லீவ் போட்டு வந்துட்டேன்." அப்படின்ற மாரி அவரு சொல்லவும், ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சப்போர்ட்டா வந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வருவாரு. அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வர வழியில டேப்லெட்லாம் வாங்கி ஹீரோயினுக்கு டேப்லெட்லாம் குடுத்துருவாரு. அவங்க டேப்லெட்லாம் போட்டுப்பாங்க. அதோட அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு நல்லாவே பார்த்துப்பாரு. "நீ எனக்கு வந்து உனக்கு சீக்கிரம் சரியாயிடும்." அப்படின்னு பேசவும், "நீ இவ்ளோ கேரா இருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அவரு பாஸ் இருக்கார்ல, அவருக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும். "இவளுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னாலே, எப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளா? என்ன ஏதுன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. "இப்ப எப்படி இருக்க? ஓகேவா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பாரு. அவங்க ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. "சரி ஓகே, நான் கிளம்பி வரேன் அங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் வந்து இந்த மெசேஜ் எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா, அதனால அவங்க ஃபோன பார்க்காம இருப்பாங்க. ஆனா வந்துட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து அந்த சூப் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்டது அவர் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதனால இவங்களே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்துட்டு அது ஒரு பக்கம் இவங்க ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்களா, இப்ப வந்துட்டு பெல் அடிக்கிற சத்தம் கேட்கவும், ஹீரோயின் வந்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கேட்கவும், "இல்ல நான் அந்த சிக்கன் சூப் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவா தான் வந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் போய் அத வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் அதாவது அந்த காஃபி ஷாப் பையன் இருக்கார்ல, அவர் போய் அத வாங்க போவாரு. அந்த கேப்ல தான் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்களா, அப்பதான் ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கிறதும், இப்ப வீட்டுக்கு வர்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். அச்சச்சோ! இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் என்ன பண்ணுவாங்க, கதவு தொறக்க போற நேரத்துல "தொறக்காத" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பையன் போய் கதவ தொறந்துருவாரு. பார்த்தா அங்க வெளிய வந்துட்டு அந்த ஆர்டர் போட்டிருந்தாங்கல்ல, சிக்கன் சூப் கொண்டு வந்தவர் தான் நின்னுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்தோன்னே அப்பாடான்னு இருக்கும். அவரும் வாங்கிட்டு "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. நீ இங்கேருந்து உடனே கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்லவும், "எதுக்காக நான் கிளம்பணும்? ஏன் நான் லீவ் போட்டு தானே வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. "இல்ல, இல்ல நீ உடனே இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லவும், "எதனால இப்படி திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு அவங்க டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, "அது வந்து எங்க அம்மா வராங்க. அம்மா இங்க வராங்க." அப்படின்னு சொல்லவும், "அம்மா வராங்களா? ஆன்ட்டிய நான் மொத பார்க்க போறேன். நான் நல்லா இருக்கேனா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா?" அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் டக்குனு என்ன சொல்வாங்கன்னா, "நல்லா இருக்காவா? இல்ல இது சுத்தமா நல்லா இல்ல. இந்த பிளாக் கலர் பேண்ட் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அது என்ன உன் சட்டையில இவ்ளோ பட்டன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா
அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இவருக்கு மனசே வாடி போயிடும். ஏன் அப்படி சொல்கிற, என்னை வந்து உன் பாய் ஃப்ரெண்டு உன்னோட லவர்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க உனக்கு வெக்கமாக இருக்கா, அந்த அளவுக்கு நான் நல்லா இதாக இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், அப்படிலாம் கிடையாது நீ பொது கிளம்புன்னு சொல்லவும் இவர் கேட்காம நின்றுட்டே இருப்பாரா, உடனே இரும்புற மாதிரி நடிப்பாங்க. ஓகே ஓகே ஒன்றும் நீ டென்ஷன் ஆக வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, கரெக்டாக அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து லிஃப்ட்டில் ஏறி வந்துகிட்டு இருப்பாரு. அவர் கூடவே ஹீரோட ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவரும் அதே லிஃப்ட்டில் ஏறுவார். ஏன்னா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா உண்மையிலேன்னு சொல்லிட்டு கேட்டார்ல, அவரும் சிக்கன் சூப் வாங்கிட்டு அவரும் வந்து அந்த லிஃப்ட்டில் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் ஒரே லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. இவர் கரெக்டாக வெளியே போகவும் இப்போ அவர் கரெக்டாக உள்ள வரவும் கரெக்டாக இருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினை வந்து ஏதோ கேட்க ஆரம்பிப்பார். அந்த பாஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பார். இவர் பார்த்தோன்னா அவர் கூட உள்ளே வராமல் இருந்துருவார். இவர் தான் லவர் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்போ வரமாட்டார். அதோடு இவர் பார்த்தோன்னே இவர் ஏதோ பேச வரும்போது ஹீரோயின் வந்து வேக வேகமாக அவரை ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படி இப்படின்னு பேசவும், அவரும் வந்த விஷயத்தையும் கேட்க நினைக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயினை ஹக் பண்ணி நின்றுட்டு இருப்பார். அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அவர் பக்கம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. எனக்கு எப்படி தோணுன்னா, ஐயோ இப்போ தானே அவன் வந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போனால் திரும்பவும் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு தெரியலையே, ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன், அதிகமாக மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி ஹீரோ கொடுப்பாரா, அப்போ கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதையும் வேறு வழி இல்லாமல் வாங்கி வாயில் போட்டுப்பாங்க. இப்போ இவர் வந்துட்டு ஃப்ரெண்டு வந்திருந்தார்ல, இவங்க 2 பேர் இங்கே மாறி மாறி வந்துட்டு இதை பார்த்த உடனே அவருக்கு புரியுது, இவங்க தான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்காங்களே, அதனால அவர் அங்கே வராமல் போயிடுறாரு. அவர் வந்துட்டு பார்க்காம போனது வந்து ஹீரோயினுக்கு தெரிய வரவும் அவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து அவரை பார்க்கறதுக்காக இப்போ வருவாங்க. ஏன் அன்றைக்கி வந்துட்டு பார்க்காம போயிட்டேனோடனே என்ன பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா போலீஸ்காரராக இருப்பார். இவங்க வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு வயிற்று வேறு வலிச்சிட்டே இருக்குன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து உட்காந்து ஒரு பார்த்திங்கன்னா என்ன வயிற்று வலிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளங்கையை பிடிச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் இந்த கையை நம்ம அமுக்கி பிடிச்சோம் அப்படின்னா வயிற்று வலி சரியாக போகும் அப்படி இப்படின்ற மாதிரி வைத்தியம் வேறு பார்த்துட்டே இருப்பார். அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கணும்னு எதை வயிற்று வலி தான் சொல்கிறியான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அது கிடையாது, இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் என் கூடவே இருக்காங்க, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப அக்கறைன்ற பேர் என்னை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க, ஆனால் ஒருத்தரை பற்றி மறைச்சி வைக்கிறதும் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் அவங்க ஹீரோயின் சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, எப்போவுமே நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னா நார்மலாக இருக்கணும், அதாவது எந்திரிக்கிறோமா தூங்குறோமா வேலையை பார்க்குறோமா அந்த மாதிரி சகஜமாக இருக்கணும், அது மாதிரி சாதாரணமாக லவ் பண்ணணும் வாழணும் அப்படி தான் இருக்கணும். எல்லா நேரமும் இந்த மாதிரி ஒரு பயந்த மனநிலையில் நம்மளை பற்றி விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான நிலையில் வாழ்கிறது வாழ்க்கையாகவே இருக்காது, அதெல்லாம் நீ தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். இவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே யோசிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு ஹீரோயினுக்கு எல்லாமே உடம்பெல்லாம் சரியாகி முடிச்சிருது. அவங்க திரும்ப ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிடறாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸாக அது மாதிரி தானே இருப்பார். இப்போ என்ன கேட்குறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு ஒரு மாடலிங் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாடலிங் தேவைப்படும், அவங்கள வந்து பேசி வச்சுருப்பாங்க, அவங்க வந்துட்டு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அது இன்றைக்கி அது இன்னும் ஒரு வாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் அப்படியே ஹீரோ முறைப்பார். இல்லை இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசவும், ஹீரோயின் இப்போ அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்கள ரீச் பண்ணவே முடியாது. உடனே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண நினைக்கும் போது அவங்க ஒரு யூடியூபராக இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கள அப்படியும் காண்டாக்ட் பண்ண முடியாது. மற்ற சோஷியல் மீடியாலலாம் எதுலையாவது அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா அப்பவும் முடியாது. வேறு எப்படி தான் அவங்கள ரீச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ ஹீரோயின் வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே இருக்குது. இப்போ ஹீரோயின் வேறு கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு வந்துட்டு வேலை நேரத்தில் வந்து அவர் டென்ஷனாக இருக்காரு. இன்றைக்கி இவங்க வரணும், இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிக்கணும் அப்படின்னா அந்த மாடலிங் இன்றைக்கி வந்தால் தான் சரியாக இருக்கும், நான் சொன்னா இல்லையா, இதெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதா, முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி இன்றைக்கி வந்து புக் பண்ணுறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வந்து சாரின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவர் எவ்வளோ சாரி சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சாரு. இதை கேட்கும் போது அந்த காஃபி ஷாப் பையன் அவனுக்கு கோவம் வந்துடுது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, எதுக்காக அந்த பொண்ணை வந்து திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்துடுறாரு. நீ எதுக்கு இப்போ இடையில வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்கவும் இந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஹீரோ சின்ன பையன் சொல்லித்தானே வச்சிருப்பாருன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடக்கும்போது நான் தட்டி கேட்க எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பேசுவோம். 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க போதும் நீங்கள் 2 பேரும் இப்போ எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க சண்டையை நிறுத்த பார்ப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஃபி ஷாப் பையன் என்ன சொல்லுவாங்க, நீ பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் அமைதியாக நின்றுட்டு இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் உள்ள ஊரில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிய வரும். சரி ஓகே அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இந்த காஃபி ஷாப் இருக்கலாம் அவர் என்ன சொல்வார்னா, நானும் உன் கூட வரேன்னு எதுக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அந்த ஊர் எனக்கு நல்ல பழக்கமான ஊர் தான், அதனால் நான் உன் கூட வந்தால் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேர் கிளம்பும் போது எங்கே போகிறீங்க 2 பேருன்னு சொல்லிட்டு இப்போ இவர் கேட்பாரு. இந்த மாதிரி விஷயம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவங்கள பார்த்துட்டு வரோன்னு சொல்லவும் அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுவார். ஹீரோயினுக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சரின்னு வேறு வழியே இல்லாமல் இப்போ 3 பேரும் கிளம்பி அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா காரில் வரும்போது
வரும்போது ஹீரோ இருக்கார்ல, அந்த பாஸ் வந்து கார் ஓட்டுறாரு. பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த காஃபி ஷாப் பையன் உட்காந்துட்டு இருப்பான். இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கொஞ்சம் கோவம் கம்மியா இருக்குமா, உடனே ஹீரோயின தொட்டு தொட்டு பேசுவாரு. அவங்க ஷோல்டர்ல கை வச்சு, "இன்னைக்கு நான் ரொம்ப உன்ன திட்டிட்டேன்ல, சாரி" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "பரவால்ல, பரவால்லன்னு" அவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்க அவருக்கு வந்து செம்ம கோவம் வரும். இவன் என்ன தொட்டு தொட்டு எதுக்காக பேசுறான்? பாஸ்னா தொட்டு பேசணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். ஹீரோயின் ஏன் இதுக்கெல்லாம் அனுமதிக்கிறா? அப்படின்ற மாரி அவங்க மேலயும் கோவம் வரும். அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாரு. அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துரும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அங்க போய் அவங்க இருக்காங்களான்னு தேடி பார்த்தா, அங்க அவங்க இல்ல. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ற மாரி இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே யோசனையாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க வந்து கால எடுக்கவே மாட்டாங்க. இவர் உடனே திரும்ப கால் பண்ணுவாளா, மெசேஜ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அவங்களோட காலுக்காகவும், மெசேஜுக்காகவும் இவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இத பார்த்து இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, "என்னடா அந்த பொண்ண லவ் பண்றியா?" அப்படின்ற மாரிலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு. இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணிட்டே இருக்காரா, "நீ லவ் பண்றதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்பத்துலேருந்து அவ பின்னாடியே தான் நீ சுத்திட்டு இருக்க. அந்த பழக்கத்த இன்னும் நீ விட்டுக்க மாட்டேங்கிற. ஆல்ரெடி அவ யாரையோ லவ் பண்றான்னு சொல்ற. நீ லவ் பண்றேன்ற விஷயத்த அவளுக்கு சொல்லி தொலைய வேண்டியதானே. அப்பவாவது அவ உன்ன கொஞ்சமாவது யோசிச்சு பார்ப்பால்ல. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் ஒரு வருஷத்துல அவ கல்யாணம் ஆயிட்டுன்னு வந்து நிப்பா. அப்புறமும் நீ சும்மா இருந்தனா அப்புறம் கையில குழந்தையோடு வந்து நின்னுட்டு இருப்பா" அப்படின்னோனே, "நீ என்ன ஓவரா பேசுறன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் வந்து ஒரு அந்த செவுரு மாரி இருக்கும். அந்த செவுருல வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து இவருக்கு வர, அந்த பக்கம் வந்து அவருக்கு வர. இப்ப 3 பேரும் ஒரு கல்லுல திட்டுல உட்காந்துருக்க மாரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சும்மா இல்லாம அந்த காஃபி ஷாப் பையன் வந்து என்ன சொல்லுவாரு, "இப்போ உனக்கு உடம்புலாம் ஓகே தானே? இப்ப அந்த இருமல்லாம் இல்ல இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஜுரம் அடிக்குதான்னு தொட்டு பார்க்க வருவாரு. உடனே ஹீரோ அவர் கைய பிடிச்சிருவாரு. ஏன்னா தொடுறது அவருக்கு பிடிக்கலையாம். "நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம இருக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு அவரு கேட்கவும், இவரு கேட்பாரு, "உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க எதுக்காக இடையில இடையில வரீங்கன்ற" மாரி இப்ப இவங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கு? எதுக்காக இப்படி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட சண்டைய வந்து இவங்க நிப்பாட்டிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த மாடல் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுறத பார்க்குறாங்க. அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க கான்ட்ராக்ட்ட சைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது, "எந்த கான்ட்ராக்ட்? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே" அப்படின்னு சொல்லவும், "என்ன மறந்துட்டீங்களான்னு" இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருது. உடனே இவங்க 2 பேரும் பார்த்த 2 ஹீரோஸும் என்ன பண்றாங்க, வேக வேகமா ஹீரோயின தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த பொண்ண தொரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில புடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது, "எதுக்காக இந்த மாரிலாம் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு" கேட்கும்போது, இல்ல நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இவங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரே டைம்ல 2 பையன வந்து டேட் பண்ணிட்டாங்களாம். அந்த 2 பேருக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சு 2 பேரும் இவங்கள தொரத்திட்டு இருக்காங்களாம். இவங்கள கதைய முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு தலைமறைவா இருக்கிறதுக்காக தான் நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். யார பார்த்தாலும் அவங்கள மாரியே தெரியுது. அதனால தான் நான் யார்ட்டயும் பேசாம இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்க 2 பேரும் இப்ப 2 ஹீரோஸும் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வந்த வேலைய விட்டுட்டு இந்த வேலைய கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "அது எப்படி நீங்க பண்றது நியாயமாகும்? இதே ஒரு பையன் இந்த மாரி ஒரு நேரத்துல 2 பொண்ண லவ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க மட்டும் எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம இது பண்றீங்க? அவங்களுக்குன்னு நீங்க அவங்கள பத்தி யோசிச்சு பார்க்குறீங்களா? 2 பேருக்கும் மனசுன்னு இருக்காதா? எப்படி உங்களால மட்டும் இந்த மாரிலாம் முடியுது? பண்ற தப்பெல்லாம் பண்றீங்க. கடைசில பசங்க மேல தப்ப தூக்கி போட்டுறீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேள்வியா கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்கள விட ஹீரோயினுக்கு தான் மனசு ஃபுல்லா ஒரு மாரி பக்கு பக்கு பக்குன்னு அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் உண்மையிலேயே அவங்கள சிரிப்பா நடிக்கிற மாரி அந்த காமெடில வர மாரி அவன் சொல்வாரு மாரி அந்த மாரி தான் ஹீரோயினுக்கு இப்ப தோணிட்டே இருக்கும். சும்மா இல்லாம இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "எனக்கு அப்ப தெரியல. நான் ஒரு விளையாட்டுத்தனமா அந்த மாரி பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாம். அது நான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத ஃபீல் பண்ணவும், இவங்க 2 பேரும் திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "நீங்க பண்றதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க மனசுல ஒண்ணு இருக்குல்ல. அது எவ்வளோ வேதனைப்படும். எப்படி இந்த மாரிலாம் நடந்துக்கிறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது எல்லாத்தையும் ஹீரோயின டைரக்ட்டா பார்த்து கேட்கிற மாரியே இருக்கு. அவங்கள விட ஹீரோயின் ரொம்பவே கூனி குறுகி போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இதுக்கப்புறம் யாரையுமே ஏமாத்த மாட்டேன். நான் பண்ணது தப்பு தான். நான் திருத்திப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ போட்டிருக்க ஷர்ட் வந்து நல்லா இருக்குன்னு" சொல்லவும், "இந்த ஷர்ட் நல்லா இருக்கா? என் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு கிஃப்ட்டா குடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது ஹீரோயின் இவருக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருக்கா? சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லவும், இருக்காங்களே" அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டே இருக்காரு. நான் ஏன் இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு, என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் இதே மாரி செலக்ஷன் தான். அவ இந்த மாரி தான் கலர்ஸ தான் சூஸ் பண்ணுவா அப்படின்ற மாரி இப்ப பாஸ் வந்து சொல்றாரு. ஏன்னா, அவருக்கும் தெரியும்ல. அந்த மாரி சொல்லவும் இவங்க 2 பேரும் ஒரே ஆள பத்தி தான் பேசுறாங்க. அது யார பத்தி பேசுறாங்க? தன்ன பத்தி தான் பேசுறாங்கன்றது ஹீரோயினுக்கும் தெரியுது. அதோட பார்த்தோம்னா, இவங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்காங்களா, "நீ ஏன் அமைதியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம 2 பேரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் ஒரே டேஸ்ட்டா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு வாய தொறந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, "அந்த பொண்ணு நான் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எந்த பொண்ணு?" அப்படின்னு 2 பேரும் கேட்கும்போது, "உங்க 2 பேரோட கேர்ள் ஃபிரெண்டும் நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உங்க 2 பேருக்கும் புரியல. உடனே அந்த ஹீரோ பாஸ் இருக்கார்ல, அவர் அமைதியா உட்காந்துட்டு இப்ப ஹீரோயின் பேசுறத பார்த்துட்டே இருப்பாரு. இவரு இருக்கார்ல, "நீ என்ன சொல்ற? நாங்க பேசுறது ஏதாவது உனக்கு புரியுதா? நீ பேசுறது எங்களுக்கு புரியல" அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், "உங்க 2 பேருக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் நான் தான் உங்க 2 பேரையும் டேட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்லவும், எனக்கு புரியலன்றே இவர் சொல்லிட்டே இருக்காரு. உடனே அந்த பாஸ் இருக்கார்ல, "எனக்கு புரிஞ்சிருச்சு" அப்படின்ற மாரி அவர் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவர்
இவர் அமைதியா இருக்காரு. "நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். சாரி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அங்கிருந்து அழுதுட்டே ஓடி வந்துடுறாங்களா, இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்பவே கவலையா இருக்காங்க. ஏன் அப்படின்னா 2 பேருமே அந்த அளவுக்கு அதிகமா தான் ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி பண்ணிட்டோமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே நல்லா தூங்கிருவாங்க. மறுநாள் காலையில எந்திரிப்பாங்க. திரும்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இன்னைக்கு 2 பேரும் என் கூட சண்டை போட்டாலும் சண்டை போடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம தயாரா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா 2 பேருமே வந்திருப்பாங்க. அந்த 2 பேருமே அவங்கவங்க வேலைங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க கூட சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா வாய தொறக்க மாட்டாங்க. அவங்க வேலைய மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி அதிகமாக்குன மாதிரியே இருக்கும். பேசவே மாட்றாங்க. நம்மளாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, "இது என்ன இந்த ஃபார்மேட்ல அடிச்சு வச்சிருக்கீங்க? இத இப்படி அடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்ட்ட பேசும்போது, "அது என்ன ஃபார்மேட்? நான் வேணா பண்ணி தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நீ உங்கள்ட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்ல. உங்க வேலைய மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். டக்குன்னு வந்துட்டு இப்ப இந்த பையன் இருக்கார்ல, அவர்ட்ட போய் ஹீரோயின் வந்து பேசுவாங்க. "நேத்து நீ சேஃபா வீட்டுக்கு போயிட்டியா? சாப்பிட்டியா?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அவர் தலைய மட்டும் ஆட்டுவார். வேற எதுவுமே பேச மாட்டாரு. என்ன 2 பேரும் இப்படியே இருக்காங்களே! எதுவும் சண்டை போட்டு திட்டினா கூட மனசாரிடும். இந்த மாரி இருந்தா என்ன பண்றதுன்ற மாரி ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி நடந்து இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது அவங்க 2 பேரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்ப ஹீரோ அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கேட்பாரு, "இப்ப நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ எத பத்தி கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் கேட்பாரு. "எத பத்தி கேட்கிறேன்னு உனக்கு தெரியாதான்னு?" சொல்லும்போது, அவர் இப்ப என்ன சொல்வாருன்னா, "எனக்கு என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவள வந்து நேசிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இவரும் அதே சொல்வாரு. இப்ப என்ன பண்றதுன்னு 2 பேரும் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு வேள அவளுக்கு வந்துட்டு நான் சரியா ஈக்குவலா இல்லன்னு சொல்லிட்டு அவ நெனச்சுட்டா போல இருக்கு. அதனால தான் என்ன விட பெட்டரா தேடணும்னு சொல்லிட்டு அவ இந்த மாதிரி பண்ணியிருக்கா." அப்படின்ற மாரி இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்ச விஷயம். இப்ப என்ன பண்றதா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பிரேக்கப் பண்ண போறேனா இல்லையான்னு நீ கேட்கிறன்றது எனக்கு புரியுது. ஆனா வந்து அப்படி ஒரு வேள நான் பிரேக்கப் பண்ணாலும் எதுவுமே மாறப்போறதில்ல. அவள நான் நெனச்சது தான். அந்த அளவுக்கு அவள நான் நேசிச்சுட்டேன் அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்ப சும்மா இல்லாம என்ன பண்றாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. அதனால அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவங்கள வெளிய கூட்டு வராரு. அவங்களுக்காக வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அந்த காமிக் புக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. இவங்க அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. தேங்க்ஸ் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து சிரிக்கவே மாட்றாங்க. ரொம்ப சோகமா இருக்கறனால இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. எப்பவும் லொட லொடன்னு பேசிட்டே இருப்ப. இப்ப என்ன அமைதியாவே இருக்கேன்னோன, பரவாயில்லையே உன் மூளை இந்த அளவுக்காவது வேலை செய்யுதே, உன் போலீஸ் மூளை அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. நான் அவங்க 2 பேர்கிட்ட உண்மைய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கு ஷாக் ஆகுது. "எதுவும் சொல்லிட்டியா? அப்புறம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒண்ணுமே ஆகல. அவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு கேட்பாரு, "அவங்க 2 பேரும் உன்ன திட்டலையா? எதுவும் சொன்னாங்களான்னு?" கேட்கும்போது, "எதுவுமே அவங்க சொல்லல." ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. நானும் தான் அவங்க 2 பேரையும் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ற மாரி திரும்பவும் அதே மாரியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதே மாரி பேசிட்டே இருக்கும்போதே அந்த காஃபி ஷாப் பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி "உன்ன பார்க்கணும். கொஞ்சம் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினும் வரேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஃப்ரெண்ட் கேட்கிறாரு. "இல்ல நான் கொஞ்சம் இப்ப வேலையா போறேன். நான் உடனே வந்துடுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், இவரும் "நான் வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இவர பார்க்கறதுக்காக காஃபி ஷாப் பையன் தான் கால் பண்ணாரு. அவர பார்க்கறதுக்காக வராங்க. அங்க வந்து பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன 2 பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. "என்ன 2 பேரும் நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், "இல்ல நாங்க 2 பேருமே உன்ன பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்ன கால் பண்ணி வர சொன்னோம். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்க எங்க 2 பேரையும் தானே டபுள் டேட் பண்ணிட்டு இருந்த. நீ அதையே கன்டின்யூ பண்ணலாம்" அப்படின்னு சொல்லவும், "நீங்க 2 பேரும் என்னதான் பேசுறீங்க?" அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ ஒண்ணுமே புரியல. "எப்படி அதெல்லாம்?" அப்படின்ற மாரி கேட்கவும், "ஏன் இவ்ளோ நாளா அப்படிதானே பண்ணிட்டு இருந்த. இப்பவும் நான் அப்படிதான் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுல வந்துட்டு பிரேக்கப் அப்படி இப்படின்னு போச்சுன்னா, ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே அந்த வேலைய பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவரைக்கும் நீ எப்பவும் போல எங்க 2 பேரையும் எப்பவும் போல டபுள் டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர தான் நீ ஓகே பண்ணணும். ஒருத்தர நீ பிரேக்கப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் வேற வழியே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க பாட்டுக்கு நேரா வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரே யோசனையும் இருக்கு அவங்களுக்கு. 2 பேர்ல யாராவது ஒருத்தரா யார் அது? யார் அது? அப்படின்ற மாரி ரொம்ப யோசனையாவே இருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணு நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு போனாங்களா, அவங்க ஃப்ரெண்ட் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையே இவங்க டோட்டலா மறந்துட்டு இவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கி எந்திரிச்சறாங்க. மறுநாள் இப்ப ஆஃபீஸ்க்கும் ஹீரோ பாஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின கார்ல கூட்டிட்டு போறாரு. ரொம்பவே கேஷுவலா பேசுறாரு. ரொம்ப பிரியமா இருக்காரு. ரொம்ப கேரும் எடுத்து பேசுறாரு. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவரு இப்படி பண்றாருன்னா, இப்ப 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர தானே எடுக்கணும். அது ஏன் நம்மளா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவரு போட்டி போட்டு 2 பேரும் அவங்களோட அன்ப இன்னும் அதிகமா ஹீரோயின் மேல காட்டிட்டு இருப்பாங்க. இந்த பாஸ் ஹீரோ இருக்கார்ல, அவர் ரொம்ப பிரியமா இப்படிலாம் நடந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அந்த காஃபி ஷாப் பையன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உன்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, டக்குனு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின கிஸ் பண்றாரு. "இதுக்கு தான் வர சொன்னேன்ற" மாரி அவங்க கேட்க, "ச்சே அதெல்லாம் கிடையாது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்காக தான் வர சொன்னேன்னு" சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அப்ப அவன வந்து லவ் பண்ண?" அப்படின்ற மாரி இவரு கேட்கவும் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. "என்கிட்ட குறை இருக்கிறதுனால தானே, அதாவது நான் கொஞ்சம் வசதியில கம்மியா இருக்கிறனால தானே நீ கொஞ்சம் அந்த மாரி பண்ணிட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த
மாதிரிலாம் கிடையாது. உங்க 2 பேரையும் நான் வந்து விரும்பினதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு. ஆனா உன்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. நீ பெர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் கோவமா இருக்காரு. நைட்டு ஃபுல்லா அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. இவங்க வரவே இல்லையா? இப்ப காலையில எந்திச்சு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் வந்து ரிப்ளை பண்ணாம அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, என்ன வந்து வீட்டுக்கு போம்போது என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி அவர்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ரிப்ளை பண்ணி அனுப்பிருவாரு. இப்ப ஹீரோயின் கிளம்பணும்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து உன்ன டிராப் பண்றேன். நான் வந்து உன்ன டிராப் பண்றேன். 2 பேரும் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் ஹீரோயின் வந்து வலுக்கட்டாயமா அனுப்பிட்டு இருக்காங்களா, அவங்க 2 பேரும் மனசே இல்லாம இப்ப கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இது நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பார்க்கும்போது அவர் ஏன்னா அவர் வர சொல்லியிருந்தாங்களா, அதனால தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நேர்ல பார்க்கறதுக்கு. அப்பதான் அவர் ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் இருந்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவர் கூட நல்லாவே பழகுவாங்க. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, இவருக்கு டாட்டா காட்டிட்டு அவங்களோட போயிடுவாங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்காங்களா? இத நினைக்க போகும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே அவங்கள்ட்ட பேசாம வேக வேகமா அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாரு. இவர பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வராங்க. "என்னாச்சு? நீ பாட்டுக்கு வந்துட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ எப்பவும் மாறவே மாட்டீல. நீ எப்பவும் இப்படிதான் இருக்க. ஆனா வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுடுறாரு. பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துட்டு, "இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கெல்லாம் நான் ஒரு மனுஷனாவே கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல. எப்பவுமே நீ என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, நேத்து வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம போனதுனால கோவப்படுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "சாரி, சாரி. அது நான் கொஞ்சம் அதாவது டிப்ரஷன்ல இருந்தேன். அதனால தான் அப்படி போயிட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. "நீ எப்பவுமே மாற மாட்ட. நீ இப்படியே தான் இருந்துட்டு இருக்க. நான் தான் என் பழக்கத்தலாம் மாத்திக்கணும். உன் மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறது, உன்ன வந்துட்டு உனக்கு ஏதாவது வந்து நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உன்ன ரொம்ப ரொம்ப நான் கேர் பண்ணிட்டே இருக்கேன்ல, அதுதான் என்னோட பெரிய தப்பு. உன்ன வந்து நான் பாதுகாக்கணும்னு நெனச்சு நெனச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அப்படி மாத்திக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதுவும் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஆல்ரெடி 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னோனே இவருக்கு பிடிக்கவே இல்ல தான். அவருக்கு ஒன் சைடா அவங்கள பிடிச்சிருக்கு தான். ஆனா வந்து அவங்க வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இடையில பிரேக்கப் ஆச்சு. சரி இதுக்கப்புறமாவது நம்மள புரிஞ்சுப்பா, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெனச்சிருப்பாரு. அப்பவும் திரும்பவும் வந்துட்டு 2 பேரையும் திரும்ப டபுள் டேட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கூடிய சீக்கிரத்தில வந்து யாரையாவது ஒருத்தர செலக்ட் பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்களா, இவங்க புத்தி மாறவே மாறாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இவருக்கு கோவமா வருது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப இவங்களுக்கும் வந்து ஒரு மாரியாவே இருக்கு. என்ன இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்க தப்ப ரியலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா தானே ஒரு தப்பு பண்ணோம்னா அத ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில அதான் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாரி தான் இப்ப ஹீரோன்னு அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க தப்ப யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஹீரோ இருக்கார்ல, பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சர்ப்ரைஸா இங்க வந்துர்றாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, "நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் கூட தனியா இருக்க போர் அடிச்சுட்டே இருந்தது. நம்ம 2 பேரும் மூவி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு நிமிஷம் இரு. நான் வந்து அவனுக்கும் கால் பண்றேன். அதாவது காஃபி ஷாப் பையன் இருக்கான்ல, அவனுக்கும் கால் பண்ணிடுறேன்" அப்படின்றாரு. ஹீரோ வந்து வேணாங்கிறாரு. "இல்ல, இல்ல நான் கண்டிப்பா கால் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம சீக்ரெட் அஃபேர் வச்சிருக்கோம் அப்படின்ற மாரிலாம் அவன் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அவனுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் தடுக்க தடுக்க வேக வேகமா அவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இவர் ஹீரோ வந்து இங்க வந்திருக்காரு. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்க போறோம். இன்னைக்கு நாங்க படம் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோன வைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் அந்த பையன் வேக வேகமா கிளம்பி இங்க வந்துடுறான். வந்துட்டோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவே 2 பேரும் இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோக்கும் அவருக்கும் இப்ப வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ இவ்ளோ மைண்ட வந்து இவ்ளோ சீப்பா வச்சுக்க கூடாதுன்ற மாரி இவர் சொல்ல, பாஸ் சொல்ல, "ஏன் அதனால என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா அப்படி இருக்குன்னு தெரிஞ்சோனே உடனே ஓடி வரேன்" அப்படின்னோனே பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஏன் அதுல என்ன இருக்கு? நான் வந்தா அதுக்கு தான் வரணும்னு இல்ல அவசியம் கிடையாது. நானும் அவள லவ் பண்றேன். அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்ற மாரி 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்காங்க. இவன் உடனே ஹீரோயின், "எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பேசாம படத்த பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு படத்த பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேய் படமா இருக்கவும், அந்த பாஸ் இருக்காருல்ல, அவர் மட்டும் தான் தைரியமா உட்காந்துருக்காரு. ஹீரோயினும் பயப்படுறாங்க. அந்த காஃபி ஷாப் பையனும் வந்துட்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருமே வந்துட்டு நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வேற, நான் உங்க 2 பேரும் எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமான்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. சரின்னு தூங்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து நான் 2 பேருமே ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் படுத்தாலாம் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தனியா போட்டு ஹீரோயின் கீழ இறங்கி வந்து படுத்து அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு ட்ராயர்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னோனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத தொறந்து பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் மாரி ஒண்ணு வச்சிருக்காரு. அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. எனக்காக நீ இவ்ளோ செய்றியா? அப்படின்னு மாரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த காமிக் புக்ஸ்லாம் படிக்க பிடிக்கும்ல. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா எப்பவுமே படிப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "நீ வரியான்னு?" கேட்கும்போது, "நான் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவர் ஏதோ அப்செட்டா இருக்கிறதுனால. சரின்னு இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்துட்டு இந்த காஃபி ஷாப் பையன் இருக்கார்ல, அவர் வராரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சரி வா நம்ம போய் இந்த காமிக் புக்ஸ்லாம் படிக்கலாம்னு" சொல்லிட்டு இவர கூட்டிட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு இந்த காமிக் புக்ஸ்லலாம் வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல. ஹீரோயினுக்காக அவர் வராரு. "நீங்க இந்த புக்லாம் படிப்பியான்னு?" கேட்கும்போது, "நான் படிப்பேன்னு" அவரும் சொல்லிடுறாரா. "சரி வா படிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் படிக்கிறாங்க. "இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "நல்லாவா இருக்கு?" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் அந்த மாதிரி புக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவருக்கு சிரிப்பே வரல. உனக்கு என்ன இது போய் நல்லா இருக்குன்னு சொல்ற, சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகம் வாடிடும். சரி சரி நல்லதா இருக்கு நல்லதா இருக்கு. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. நம்ம வெளிய போலாமான்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு வந்துருவாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஹீரோவும், இந்த பக்கம் இந்த ஒரு ஹீரோவும் இருப்பார். 2 பேரும் கைய பிடிச்சுட்டு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்க மாரி இருக்கும். தூரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். இவங்க ஜாலியா தானே 2 பேர்கிட்டயும் பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுறத பார்த்தோனே, இவங்க 2 பேர் கையையும் விட்டுட்டு வேகமா அவர புடிக்க போவாங்க. அவர் பேர சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவாங்க. அவர் இவங்கள திரும்பி பார்த்துட்டு கண்டுக்காத மாரி அந்த பொண்ணு கூடயே போயிடுவாரு. உடனே தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு, இது என்ன நம்மளுக்கே இப்படிலாம் கனவு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆயிடும். டக்குனு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நேரா அடுத்த ராத்திரியில வேக வேகமா அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுவாங்க. ஓடுனவங்க என்ன பண்ணுவாங்க, கதவ போட்டு டப்பு டப்புன்னு போட்டு தட்டிட்டே இருப்பாங்களா, அவரு பதறி அடிச்சுட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவர ஒண்ணுமே சொல்லாம அவர பாட்டுக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு இப்ப இத எதிர்பார்த்திருக்க மாட்டாரா, அவருக்கே வேற ஷாக் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. அதுல ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாரி பேசுவாங்க. அவ ஒரு டைப்பா தான் சுத்திட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே என்ன ஒரு டைப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னோனே, நீ அந்த மாரி தானே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனாலும் நீ ஒரு டிஃபரண்டான ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாரி இந்த பையன் அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு என்னமோ உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ற மாரி அப்பவே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பேசிட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருமா, டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி இப்ப வர பார்ப்பாங்க. உடனே அவர் வேகமா வந்து கைய பிடிச்சிருவாரு. என்ன பண்ண? இப்ப நீ திடீர்னு வர நீ பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் செக் பண்ணேன் அப்படின்னுவாங்க. என்ன செக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு உன்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அவரு அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா அவருக்கு இவங்கள ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு நின்னுட்டே இருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரணும். ஆஃபீஸ்க்கு ஹீரோயின் வராம இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேருமே ஹீரோயின மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு? இன்னும் காணுமே அவள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் அந்த காலே எடுக்க மாட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு பதட்டமா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து அவர் கிஸ் பண்ணிட்டு இந்த மாரி எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே, அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இல்ல. நான் ரொம்பவே லவ் பண்றேன். உன் கூடவே வாழணும்னு ஆசைப்படுறேன்ற மாரி அவர் சொல்லுவாரு. இவங்க உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா அவங்க 2 பேரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னா, உங்க 3 பேரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர் அமைதியா அங்கிருந்து போயிருப்பாரு. அத நினைச்சுட்டு இப்ப உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு குழப்பத்திலேயே அவங்க ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அவங்க இருந்துட்டே இருப்பாங்களா, இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வருவாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு அவர லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆள் அங்க வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "நீ இன்னும் இப்படிதான் சுத்திட்டு இருக்கியா? உன்ன லவ் பண்ணவன்லாம் வந்து இப்படிதான் போவான், அப்படிதான் போவான்." அப்படின்ற மாரிலாம் கண்டபடி ஹீரோயின் கிட்ட திட்ட ஆரம்பிச்சுருவாரு. பயங்கரமா ஒரு வம்பு வளர்த்துட்டு இருக்காரு. இவங்க சாரி கேட்குறாங்க. "உன் சாரி எல்லாம் யாருக்கு வேணும்? உன்னால என் லைஃபே வந்து மாறிப்போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டே இருக்காரு. இந்த நேரத்துல 2 பேரும் வீட்டுக்கே வந்துர்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க அங்க இல்ல. அந்த 2 பாய் ஃப்ரெண்ட் அதாவது 2 லவ்வரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இல்லாததுனால கால் பண்ணும்போது அவங்க அட்டெண்ட் பண்ணும்போது, அங்க ஏதோ கிளாஸ் உடையிற சத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க கிளம்பி வர ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவர் இன்னும் கோவத்துல தான் இருக்காரு. என்னைக்கு நான் உன்ன லவ் பண்ணி நான் ஏமாந்து போனேனோ, அன்னையிலேருந்து என்னால என் வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியல. எந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவளுங்களும் உன்ன மாரி இருந்துருவாளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என் லைஃபே எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டே இருப்பாரு. ஹீரோயின் சாரி சாரின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாரு. அப்ப ஹீரோ அந்த 2 பேருமே அங்க வந்துடுறாங்களா. வந்த உடனே ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, அவ தெரியாம பண்ணியிருப்பா. அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச வராங்க. என்ன இப்போ உன்ன சுத்தி இன்னும் 2 பேர் இருக்காங்க. இனி இன்னும் இந்த மாரி தான் சுத்திட்டு இருக்கியா? சரியான ஆளுங்கடா நீங்க. உங்களுக்குலாம் வேற பொண்ணே கிடைக்கலையா? இவள மாரி பொண்ண போய் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. இவ எப்படிப்பட்ட அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் அவங்க அந்த ஆள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் பேச, இவங்க ஒரு பக்கம் பேச, ஹீரோயின் வேற ஒரு பக்கம் நீ என்ன வேணா இத பத்தி வேணா பேச, அவங்கள பத்தி பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்ப சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு பேச்சு முத்தி போய் 2 பேருக்குள்ள மாறி மாறி அடிதடி ஆயிடுது. அப்படியே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மாரி ஒருத்தர் அடிச்சுக்கவும், அந்த இடத்துக்கு இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வராரு. வந்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இப்ப ஹீரோயின்ட்ட வந்து நீ இருக்கிற இடம் எல்லாமே இப்படிதான் பிரச்சனையா இருக்கும்ல. கொஞ்சமாவது நல்ல விதமா நடந்துக்க பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. பார்த்தோன்னே வந்துட்டு அவர் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டு நிக்கும்போது, இந்த பாஸ் ஹீரோ இருக்கார்ல அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா வந்துட்டு, இவர் ஆல்ரெடி ஒரு தடவ லிஃப்ட்ல ஏறி வந்திருப்பார்ல அந்த ஹீரோயின உடம்பு சரியில்லன்னு பார்க்கறதுக்கு. அப்ப இவர் சூப் வாங்கிட்டு வரும்போது 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருப்பாங்க. அப்ப பார்த்தனே அப்ப இப்பவும் வந்து நிக்கிறான். அவன் சொன்ன உடனே ஹீரோயின் கேட்குறான்னா, அப்ப இவரும் கூட அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாரி மனசு சங்கடமாயிடுது. டக்குனு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின பார்த்து நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட அந்த காஃபி ஷாப் பையன் மட்டும் நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து அவர திரும்பி பார்த்துட்டு, நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ கிளம்பு அப்படின்ற மாரி அவரையும் கிளப்பி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை வேற ஆரம்பிச்சிருக்கும். இப்ப இந்த மாரி சண்டை நடக்குது பார்த்தீங்களா, அத வீடியோ எடுத்து அதையும் வைரல் ஆக்கி விட்டுறாங்க. ஓவர் நைட்ல வந்து வீடியோ வந்து வைரல்
வைரல் ஆயிடுது. வைரலான ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த ஆஃபீஸ்ல டைரக்டர் இருக்கார்ல, அவரு கூப்பிட்டு 3 பேரையும் பயங்கரமா திட்டுறாரு. நீங்க 3 பேர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறத தவிர வேற எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க 3 பேரால ஆஃபீஸ்க்கே இப்ப கெட்ட பேரு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த 3 பேரும் இந்த வேலையில இருக்க முடியாது. அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் திட்டவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. அவர்கிட்டயும் திரும்ப திரும்ப சாரி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்களா, இப்ப திட்டு வாங்கிட்டு நல்லா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அந்த பாஸ் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சேன். நான் அப்படி அடிச்சிருக்காம இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு சாரி என்னால தானே எல்லான்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நீ திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சாரி கேட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த காஃபி ஷாப் பையன் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, என் கூட இருக்கவங்க எல்லாரும் என்னால் கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை என்னால் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அது கண்டினியூ பண்ணிட்டு போகிறது வந்து நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் அவருக்கும் புரியுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதே இதை வந்துட்டு இந்த ஹீரோ இவர் இருக்கார்ல, பாஸ் இருக்கார்ல, அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறது நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லவும் அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இது நான் உனக்காக வாங்கினோன்னே நல்லா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அதோட இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, 2 பேர்ட்டையும் சேர்த்தே வச்சு பேசிடுறாங்க. நம்ம இந்த லவ் அப்படின்றதெல்லாம் இப்போ விட்டுட்டு பிரேக்கப்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம தான் எடுத்து நடத்தணும்னு இருந்தோம். இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இதை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃப்ளாப் ஆகிடும். கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆகிடும். ஸோ நம்ம 3 பேருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ போய் அதே மாதிரி அந்த பாஸ் கிட்ட போய் ரொம்பவே கெஞ்சுறாங்க. அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. நாங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் எடுத்து செய்கிறதுனால இது எதுவும் ஃப்ளாப் ஆனால் அதுக்கான முழு பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும்னு ஹீரோயின்ட்டு சொல்லவும், அப்படி எதுவும் ஆச்சுன்னா அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மல்லு கட்டி அந்த ப்ராஜெக்ட்டை திரும்ப வாங்கிடுறாங்க. ப்ராஜெக்ட்டையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் வேலையில் அதிக கவனமாக இருப்பாங்க. இடையில வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பாய் ஃப்ரெண்ட், அவர் வேறு ஏற்கனவே ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாரு. அவரையும் கூப்பிட்டு வச்சு அதே மாதிரி தான் அவர்கிட்டையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இல்லை நான் அவங்க 2 பேர்கிட்டையும் இதே சொல்லிட்டேன். என்ன மாதிரி பொண்ணெல்லாம் யார் லவ் பண்ணுவா, என்னை வந்து என்னால் திருத்திக்கவும் முடியல, நான் இருக்கிற மாதிரி யாரை நீ ஏற்றுக்குவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஏஞ்சி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் இருக்காருல, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதாவது பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதோட இப்போ 2 மாதம் முடிஞ்சு போயிருக்கும். இவங்க எடுத்து நடத்த அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க ஹீரோயினுக்கு பிடிக்காது. நீங்கள்லாம் ஹாப்பியாக இருங்க, உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கணுன்னா நான் இங்கே இருந்தால் சரி வராது, நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் கூட தான் இப்போ வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணல, லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் ப்ரொப்போஸ் பண்ணார்ல, நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், எதுவுமே எனக்காக நீ சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால அவங்க அதை ஏற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இவரையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை இவங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.